வணக்கம் பனைமரம் நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு வழியாக தமிழக சட்டமன்றத்தில் தாவேக பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. ஆனால் அது எத்தனை நாளைக்குங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா திமுக கூட்டணியில் இருந்த 4 கட்சிகள் முன்பாகவே போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. அந்த கதவுகளெல்லாம் தாவேகாவுடைய தலைவர்களை விஜயின் தட்டி 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 ஆதரவை கேட்டு பெற்றார்கள் 4-5 நாட்களாக. ஆனால் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் அரசியலில், அதிமுக எம்எல்ஏக்கள் இரண்டாக பிளவுபட்டு எஸ்பி வேலுமணி சண்முகம் தலைமையில் ஒரு அணியாகவும் எடப்பாடி தலைமையில் ஒரு அணியாகவும் இன்னைக்கு அரசியலில் சட்டசபைக்குள் களமாடிக்கிட்டு இருக்கு. சட்டசபைக்கு வெளியே நீ கட்சியில் எந்தெந்த மாற்றங்கள் வரும், என்ன நிகழும் என்பது போக போக தெரிய வரும். அதை பற்றி நம்ம பேசுவோம். அன்னைக்கு சட்டசபைக்குள்ள கிட்டத்தட்ட 47 எம்எல்ஏக்கள்ல 25 பேர் எங்களுடன் இருக்கிறார்கள்னு ஒரு லிஸ்ட்டை சபாநாயகரை சந்திச்சு எஸ்பி வேலுமணி தரப்பு கொடுத்துருக்கு. மீண்டும் மீண்டும் சபாநாயகர் தரப்பை சந்திக்கிறாங்க. தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும்னு வாலண்டியராக போய் எஸ்பி வேலுமணி சண்முகம் தரப்பு ஆதரவு தந்ததாக பலரும் நினைக்கிறோம். ஆனா உண்மை அது இல்லை. தேர்தலுக்கு முன்பே கூட்டணி அமையக்கூடும் அப்படிங்கிற அடிப்படையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு கூட்டத்தில் தாவேகா கொடியை பார்த்துட்டு ஆவேசமா பேசினாரு. ஆனா பேரம் படியாததால அந்த நிகழ்வு நடக்கல. தேர்தலுக்கு பிந்தைய விஷயத்துல அந்த நிகழ்வு நடக்காத கோபத்துல திமுக எங்களுடைய எதிரி, அரசியல் எதிரி, பாஜக எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண விஜய் அதையெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு திமுக கூட்டணியில கொள்கை, அதாவது அரசியல் எதிரியுடன் களமாடிய கம்யூனிஸ்ட் கட்சி 2, தாவேகா 1, முஸ்லீம் லீக் 1, இப்படி 4 கட்சிகளையும் கூப்பிட்டு ஆதரவை பெற்றுக்கொண்டார். அப்ப சந்தர்ப்பவாத அரசியலுக்கு இன்றைக்கு வாழும் உதாரணமாக இருக்கக்கூடியவர் தான் தாவேகா தலைவர், முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய். இதை சுட்டிக்காட்ட விரும்புறேன், அதுக்காகத்தான் இந்த ஒரு வரியை சொல்றேன். அப்போ அரசியல்ல எது வேண்டுமானாலும் நிகழலாம்னு காலங்காலமா சொல்லக்கூடிய வார்த்தை வழக்கு, அதாவது பேச்சு வழக்கு நிஜமாகி இருக்கு. ஆனா நம்ம பேச வந்த விஷயம் அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த காலங்கள்ல அவர் கட்சி நிர்வாகிகள்கிட்ட காட்டின நெருக்கடினா பன்னீர்செல்வம், தினகரன், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், இப்படி ஏகப்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், முதல்வர், இப்படி பல பேரை சகட்டு மேனிக்கு எந்த தயவு தாட்சண்யமும் இல்லாம அவருடைய சீனியாரிட்டி கணக்கு பண்ணாம அவருடைய அந்த நீக்கப்பட்டவருடைய அரசியல் செல்வாக்கு என்ன அப்படிங்கிறதையும் கணக்கு பண்ணாம அதாவது கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் என்னை வெல்ல ஆளே கிடையாது, நான் தான் இனி நிரந்தர பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளருங்கிறதுலயும் பல பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்த பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்கும் போது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளருங்கிற பதவி ஜெயலலிதாவுக்கு தான் சொந்தம். அவரை மதிக்கும் வகையில இனி அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவி கிடையாது அப்படின்னு சொல்லித்தான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு புதிய பதவியை உருவாக்கி அதுல இருந்தாங்க பன்னீரும் எடப்பாடியும். ஆனா பன்னீரை வெளியே தூக்கி எறிந்தோன்னே அந்த நன்றி, விசுவாசம், கடமை எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னைத்தானே பொதுச் செயலாளர் அறிவிச்சுக்கிட்டாரு. அந்த அறிவிப்புக்கு இன்றைக்கு எதிராக கொடிபிடிக்கக்கூடிய சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, இப்படி சி விஜயபாஸ்கர் எல்லாரும் கொடிபிடிச்சாங்க பன்னீரை நீக்குவதற்கு. அதனால அந்த சூழ்நிலையில அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப இவர் எப்படிப்பட்ட நிறம் மாறக்கூடியவர் எடப்பாடி அப்படிங்கிறத நம்ம ஒரு இதாக பார்க்கிறோம். ஆனா இன்றைய அரசியல் சூழ்நிலையில 26 தேர்தலுக்கு பிறகு சிவி சண்முகம் தரப்பு, எஸ்பி வேலுமணி தரப்பும் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது துரோகம், கட்சிக்கு துரோகம். இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ற நபரால் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மற்ற யாரும் பிரச்சாரத்தில் ஈடுபடல. தமிழகம் முழுவதும் இவருக்கு ஒத்துழைக்க யாருமே வரல. அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்க மற்ற தொகுதிகளுக்கு கூட இன்னைக்கு எதிராக கொடிபிடிச்சிருக்கக்கூடிய வேலுமணியோ சண்முகமோ விஜயபாஸ்கரோ போகலைங்கிறதா உண்மை. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த 47 தொகுதிகளுமே எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்துக்கு கிடைத்த
வெற்றி தானே தவிர எஸ்பி வேலுமணியோடையோ சி.வி. சண்முகத்தினோடையோ செல்வாக்குனால கிடைத்தது அல்ல. மேற்கொண்டு இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். என்னன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய பாஸ்கர், காமராஜ், வேலுமணி, சண்முகம் எல்லாருமே அந்தந்த மாவட்டங்கள்ல செல்வாக்கு பெற்ற மாவட்ட செயலாளர்களா இருக்கிறவங்க. இப்போ பழனிசாமி அவர்கள் கட்சி ரீதியா அதை நீக்கித்தான் ஆகணும். அவருக்கு வேற வழியில பொதுச் செயலாளருங்கிற முறையில கட்சி நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். ஆனா அந்த மாவட்ட செயலாளர் இருந்த அவர்கள் எல்லாம் அவங்க தொகுதிக்குள்ளேயே செயல்பாட்டை சுருக்கி தான் மட்டும் வெற்றி பெற்றால் போதும் மாவட்ட செயலாளருங்கிறதே மறந்து செயல்பட்டாங்க. விழுப்புரத்துல சண்முகம், கோவையில வேலுமணி, புதுக்கோட்டையில பாஸ்கர், இப்படி அந்தந்த தொகுதிகளில் அவங்க மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. மற்ற யாரும் வெற்றி பெறல. அதிமுகவில நின்ன இரட்டை சின்னத்துல போட்டியிட மற்ற வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர் யாரும் ஜெயிக்கல. அப்ப இது திட்டமிட்டே இவர்கள் தேர்தலுக்கு முன்பே செய்தார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எடப்பாடிக்கு மட்டும் இல்ல, நமக்குமே இருக்கு. அதனாலதான் அதிமுக சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டத்துல பங்கெடுத்து 47 பேரும் ஒட்டுமொத்தமா ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டு சபாநாயகருக்கு கொடுத்த பிறகு திடீர்னு போய் 25 பேரும் சேர்ந்து எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு, நாங்க தான் எண்ணிக்கையில் அதிகமா இருக்கோம், எங்களைத்தான் அதிமுக உண்மையான அதிமுக அங்கீகரிக்கணும்னு சபாநாயகருக்கு கடிதம் கொடுக்குறாங்க. இதுக்கு சபாநாயகருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதிமுகவில் பெரும்பான்மை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இவங்க தேர்தல் கமிஷனுக்கு போகணும், இல்ல நீதிமன்றத்துக்கு போகணும். சட்டசபைக்குள் நடக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான உரிமைகள்லையும் செயல்பாடுகள்லையும் தீர்மானம் எடுக்கிறதுக்கு சட்டப்பேரவைத் தலைவருக்கு அதிகாரம், அதாவது சபாநாயகருக்கு இருக்கே தவிர கட்சி செயல்பாடுகள்ல தலையிடுவதற்கோ தீர்மானம் எடுப்பதற்கோ அவருக்கு சட்டப்படியா எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படிங்கிறது அரசியல் அரிச்சு வெடித்திருந்த சிறு குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா இது வேலுமணிக்கும் சண்முகத்துக்கும் தெரியுமா தெரியாதாங்கிறது பெரிய ஒரு விசித்திரமான விஷயமா இருக்கு. இதை கணக்கில் எடுத்துதான் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் சபாநாயகரை சந்திச்சு கடிதம் கொடுக்கறாங்க, கவர்னரை சந்தித்து கவர்னருடைய செயலாளர்கிட்ட கடிதம் கொடுக்கறாங்க, தேர்தல் கமிஷன்ல மூவ் பண்ணிருக்கிறாங்க. அநேகமாக இன்றைக்கு இந்த வீடியோ பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நீதிமன்றத்தை அணுகி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதாவது இவர்களை கட்சித்தாவல் தடை சட்டத்தில் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடப்பாடி தரப்பு எடுத்திருக்கிறதாக கேள்விப்படுறோம். ஆனா உண்மையில கட்சித்தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் அது செல்லும். எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் மீடியாக்கள் கண்டதா பேசினாலும் கடந்த காலங்கள்ல நடந்த நிகழ்வுகளை முன்மாதிரியாக கொண்டு பல்வேறு சட்டமன்றங்கள்ல இது போல பிரச்சனைகள் பிரிவுகள் ஏற்பட்ட போது ஒவ்வொரு நீதிமன்றமும், உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் கொடுத்த தீர்ப்புகளுடைய அடிப்படையில இன்றைக்கு சட்டசபைக்குள்ள தனி ஒரு அணியாக செயல்படுவதற்கு எஸ்பி வேலுமணி தரப்புக்கு உரிமை இல்லை, சட்ட ரீதியாக அவர்களுக்கு வாய்ப்பில்லை. அதுதான் உண்மை. இதை மூடி மறைக்க பாக்குறாங்க. அது உண்மையிலே மிகப்பெரிய அரசியல் கேலி கூத்தா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடந்த காலங்களில் செய்த தவறுக்கான தண்டனை தான் இன்னைக்கு அனுபவிக்கிறாரு. பழனிசாமி விஷயத்துல அவர்கள் எவ்வளவோ இறங்கி போராடி பார்த்தும், அது மாதிரி செங்கோட்டையனும் கட்சியை ஒருங்கிணைக்கணும், கே.சி. பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் காட்டுக்கத்தா கத்தன போது எல்லாத்தையும் புறந்தள்ளி உதாசீனப்படுத்தினதுக்கான விலையை இன்றைக்கு அதிமுக குறிப்பா எடப்பாடி கொடுத்திருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு எஸ்பி வேலுமணி தரப்பு எடப்பாடிக்கு வெளியிலிருந்து குடைச்சலை கொடுக்குது. ஆனா இதுல சட்ட ரீதியாக எடப்பாடி தரப்பு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்கள் மன்றத்தில், அதாவது பொதுமக்கள் மத்தியில எடப்பாடியுடைய இமேஜ் மிகப்பெரிய அடியை வாங்கியிருக்கு. அதனால சி.வி. சண்முகம் தரப்புக்கும் அல்லது எஸ்பி வேலுமணி தரப்புக்கும் இங்க மக்கள் மத்தியிலேயே அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே பெரிய வரவேற்பு இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அவர்கள் மற்ற பன்னீர்செல்வத்தை கூட மன்னித்து விடுவார்கள் மக்கள். ஏன்னா அவர் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய மோசமான வார்த்தைகளையோ மிகப்பெரிய போராட்டங்களையோ செயல்பாடுகளையோ நடத்தல. என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள்னு கெஞ்சினாரே தவிர வேற ஒன்றும் செய்யல. ஒருங்கிணைப்பாளர் பதவியில என்னை நீக்கினது தவறு சட்டப்படி அப்படின்னு சொன்னாரே தவிர வேற எதுவும் செய்யல அதிமுகவுக்கு எதிராக. ஆனா அவருக்கு ஒரு போராடி தோற்று வேறொரு கட்சியில போய் ஐக்கியமாயிட்டாரு. அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் செய்திருக்கிறது அப்பட்டமான கட்சி விரோத நடவடிக்கை, துரோக நடவடிக்கை. இது சட்டப்படி எடப்பாடிக்கு வெற்றியை தேடித்தரும். ஆனா கட்சி அடிப்படையில தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தும். உண்மையில அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி எடப்பாடி தரப்பு மேற்கொள்ள போகுதுங்கிறது மிகப்பெரிய
ஒரு சவாலா இருக்கும். அதுல இன்றைக்கு இந்நிகழ்வு அரசியல்ல தாவேகா என்ற புதிய கட்சி சவல குழந்தையா இருக்குன்னு எல்லோரும் கிண்டல் பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு 1.5 கோடி தொண்டர்களை உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி கடந்த இப்ப தேர்தலில் 3வது இடத்துக்கு போனால் 1 கோடிக்கும் மேல வாக்குகளை வாங்கிய கட்சியை ஒன்றுமே இல்லாமல் அரசியல் பகடைக்க, அதாவது குதிரை பேரம், இப்ப சமீப காலமா மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இருக்கக்கூடிய குதிரை பேரம், ஹார்ஸ் ட்ரேடிங், அப்படி குதிரை பேரம் நடத்தி அமைச்சர் பதவி தர்றேன், வாரிய தலைவர் பதவி தர்றேன் அப்படின்னு டிமாண்டுகளை வச்சு கட்சியை உடைத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். இது அரசியல் அவருக்கு பெரிய செல்வாக்கையும் நிலைத்தன்மையும் ஏற்படுத்தி தராது. இன்றைய சூழ்நிலைக்கு அவர் ஆட்சியை தக்க வைக்க உதவமாக இருக்கும். ஆனா நீண்ட கால அடிப்படையில பார்த்தா தாவேகாவுக்கு மிகப்பெரிய சரிவை இந்த அதிமுகவில் பிரிந்து சென்ற அணியினர் ஏற்படுத்துவார்கள். இதை தாவேகா புரிஞ்சுக்கணும். எடப்பாடியும் தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அவர் கரையேறுவதற்கு மிக 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 கடினமாக உழைக்கணும். வாய்ப்பு மிக மிக குறைவு. இழந்தவர்களை எல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அனைவரையும் சேர்த்து கட்சியை ஒருங்கிணைத்து தன்னுடைய ஈகோவை விட்டு இறங்கி வந்து கட்சியை காப்பாற்ற முன்னெடுக்க வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு தோற்று போன எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுக செய்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி மிக தெளிவா பேசி இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து தன்னை திருத்திக் கொள்ளாதவரை அதிமுக என்ற கப்பல் மூழ்கி கொண்டேதான் இருக்கும். நன்றி.